ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நாவச்சு. ஸோ இந்த வீடியோ நான் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னடா முன்ன ஒரு ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிதுன்னு பார்த்தீங்களா? எஸ்ங்க, இது ஒரு மைக்கு. ஸோ எங்க எப்பவுமே பின் பண்ணுவோம்ல, அந்த மைக்கு தான் வந்துட்டு இங்கே பின் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா இங்கே பின் பண்ணும்போது நான் ரூம்ல இருக்கும்போது எக்கோ வந்துட்டு அதிகமாக கேட்கும். மேபி அந்த உங்களுக்கு வாய்ஸ் குவாலிட்டி சரியா விளங்காததுனால வந்துட்டு யாரும் சொல்ல மாட்டீங்க, பரவாயில்ல. எதா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சுக்கிறேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஆடியோ குவாலிட்டியும் அண்ட் வந்துட்டு விஷுவல் வீடியோ குவாலிட்டியும் வந்துட்டு பெட்டரா கொடுக்க ட்ரை பண்றேன். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நான் ஃபோன்ல தான் வீடியோன்றதையும் மேக் பண்றேன். ஸோ ஓரளவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னால ஸ்டாண்டர்டான ஒரு குவாலிட்டியில வீடியோன்றது என்னால ப்ரெசென்ட் பண்ண முடியுது. அதே மாதிரி மைக்ன்றது ஒன்று ஒரு இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி நான் வந்துட்டு மைக்கில் நான் ஒரு பெட்டரான ஆடியோ குவாலிட்டிக்கு நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சரிங்க, எனிதிங் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ண நம்புறேன். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ட்ரான்ஸ் ஆஃப் குபேரா, நான் கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ட்ரான்ஸ் ஆஃப் குபேரா அந்த படத்தோட டீசர் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர் ஒரிஜினல் பேரே வந்து குபேரா தான் இருந்துச்சு. ஏன் ட்ரான்ஸ் ஆஃப் குபேரா? அதுக்கு வந்து இதெல்லாம் கிளிம்ஸ் டீசர்னு கொட்ட இடத்துல போட்டிருக்கீங்க, பட் ஐடியா இல்லை. ஸோ இந்த படத்தில் நம்ம தனுஷ் சார், கிங் நாகார்ஜுனா சார் அண்ட் நம்ம ராஷ்மிகா அவங்கலாம் வந்துட்டு லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த படத்துலேருந்து வந்துட்டு கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் இன்ட்ரடியூசிங் இந்த ரஷ்மிகாவோட கேரக்டர், நம்ம நாகார்ஜுனா சாரோட கேரக்டர், தனுஷ் சாரோட கேரக்டர் இன்ட்ரடக்ஷன், அந்த வீடியோஸ்லாம் வந்துட்டு கிளிம்ஸ் மாதிரி ப்ரொமோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த படத்தோட மெயின் முக்கியமான ஒரு சாங், ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துட்டு போய் வா நண்பா, தமிழ்ல போயிரா, இன்னமும் தெலுங்குல என்னமோ வந்துச்சுங்க, சாரிங்க எனக்கு இதை சார் ஞாபகம் இல்லை. போயிரா மாவா, எஸ். இந்த சாங் வந்துட்டு நம்ம ரியாக்ட் பண்ணி போட்டிருப்போம். அது இருக்கா பிளாக் பண்ணிட்டானு கூட சரியா நான் பார்க்கலங்க. ஸோ லிங்க் இருந்தா கீழே ஒரிஜினல் லிங்க் ஷேர் பண்ணி விடுறேன். ரியாக்ஷன் மறக்காம டைம் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அந்த சாங் வந்துட்டு எனக்கு ஸ்டில் வைபா இருக்கு. அது ஒரு ஃபியூனரல் சாங் தான், பட் அது ஒரு பாசிட்டிவான லிரிக்ஸை எழுதி அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் நம்ம தனுஷ் சார் வாய்ஸ்ல, தெலுங்குலயும் சரி தமிழ்லயும் சரி அவர் தான் பாட்டு பாடியிருப்பாருங்க. ஒரு மாதிரி வைபா இருக்கும், கேட்டு பாருங்க, சரிங்களா? ஸோ இந்த படத்தை டீசருக்கு வெயிட் பண்ண, ட்ரெய்லருக்கு வெயிட் பண்ண. இந்த படம் வந்துட்டு வெளியதுக்கு ஒரு மாசம் தாங்க இருக்கு. 20 ஜூன் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. இப்பதாங்க டீசர் ரிலீஸ் பண்றாங்க. அப்ப ட்ரெய்லர் எப்படா ரிலீஸ் பண்ணுவீங்க? அந்த மாதிரி கேட்கற மாதிரி இருக்கு. ஸோ சாரி, ஏதாச்சும் சவுண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா விளங்குனுச்சுன்னா அதனால தான் மைக் கிட்ட வச்சு பேசிக்கிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த படத்தோட டீசர் வந்துட்டு தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அதெல்லாம் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம வந்துட்டு ஒரிஜினல் தாங்க பார்க்க போறோம், சரிங்க? தெலுங்கு ட்ரெயிலர் தான் பார்க்க போறோம். ஸோ பாத்துருமா? லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் ஆன் 3, 2, 1 கோ. నాదే ఈ లోకమంతా, నేల నాది, గింజ నాది, పూత వేస చేలు నావి, కాలి నాది, కనులు నావి, భూగర్భపు సిరులు నావి, కోట నాది, కొలువు నాది, కోరుకున్నదల్ల నాది, நம்ம தனுஷ் பிச்சைக்காரன் வருவாரோ? నాదే ఈ లోకమంతా. ஏன்னா அந்த கிளிம்ஸ்ல தான் காமிச்சாங்க. இந்த ஷாட் నాది నాదే ఈ లోకమంతా, தனுஷ் வாய்ஸ். కన్ను నాది, కాంతి నాది, ఏరుకున్న కలలు నావి, ఆట నాది, పాట నాది, బాట డిఫరెంట్ లుక్ లో இருக்காருங்க. బాధ నాది, బరువు నాది, బతుకు కొరకే బతుకు నాది, నాది 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 నాదే ఈ లోకమంతా. వెంటున్నది గుండె బలం నాకున్నది, నిప్పిక్కడ రాజుకుంది, నీ కోటకు అంటుకుంది. BGM அடிக்கிற கட்டத்தை கட் பண்ணிட்டாங்க. அதோட அடிக்க மாட்டாரு நினைக்கிறேன், ஓகேவா? நிஜமா நல்லா இருக்கு டீசரு, ஆனா எதுவுமே புரியல. டக்குன்னு ஓடுது, பட் எப்படி அந்த ஸ்டோரி போக போகுது எனக்கு சத்தியமா ஐடியா. மேபி நம்ம தனுஷ் சாருக்கு ஆல்ரெடி ஒரு லைஃப் இருந்திருக்கு. மேபி அவன் ஃபேமிலியை லாஸ் பண்ணியிருக்கலாம் ஏதாவது ஒரு பிரச்சனைனால. ஸோ அதனால வந்துட்டு அவர் தெரு அலைஞ்சு பிச்சைக்காரனாவே ஆயிடுறாரு. லுக் லைக் அந்த மாதிரி தான் இருக்கு, பிச்சைக்காரனா ஆயிடுறாரு.
ஒருவேளை நம்ம நாகார்ஜுனா சார் வந்துட்டு தனுஷரை பார்த்து லுக்லாம் மாத்தி புது லைஃப் கொடுப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏதாவது வந்துட்டு காரணம் இருக்கும் அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டா தெரியல. என்னோட ஒரு அசம்ஷன், ஒரு ஃப்ரெஷ்ஷா நான் ரியாக்ட் பண்றேன் சரிங்களா, பார்த்து வச்சு ரியாக்ட் பண்ணல. அப்படிதான் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த கதை எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது கூட எனக்கு எதுவுமே புரியல. என்னன்னா தனுஷோட லுக்கு பார்க்கும்போது வந்து ஒரு சைடு பிச்சைக்காரன் மாதிரி இருக்காரு, எக்ஸாக்டா அப்படிதாங்க இருக்காரு. ஓகேவா, பிச்சைக்காரன்னு சொல்லலாம். இந்த படத்துல ஒரு பாபா படத்துல ஒருத்தர் வருவார் தெரியுமா, அவர் வந்துட்டு குரு, ஒரு சித்தரு, சன்னியாசி சித்தரு. ஆனா வந்துட்டு அவர் பிச்சைக்கார மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிருப்பாரு ரைட்டா. அந்த மாதிரி இருக்கு அவரோட கேரக்டர்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டா தெரியல. அப்புறம் லுக் பாருங்க, ட்ரிம்லாம் பண்ணிட்டு ஒன்னும் யாங்க வராரு. ஓகேவா, இவங்க நம்ம ரஷ்மிகா என்ன கேரக்டர் சத்தியமா தெரியல. லைக் வந்துட்டு தனுஷ் சார் வந்துட்டு ரஷ்மிகா மேல கிரஷானோன்னு தெரியல. பார்ப்போம், காத்திருந்து பார்ப்போம், படம் வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். நாகார்ஜுனா சார் வந்துட்டு ஏதோ ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ண போறான்னு நினைக்கிறேன். அந்த டீசர்லயே வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் கீழே ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன், நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க இந்த டீசர் உங்களுக்கு பிடிச்சிருச்சா, புரிஞ்சிருச்சா, சாரி எனிதிங் வந்துட்டு நீங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த டீசர், முதல்ல புரிஞ்சிச்சா, அதை மட்டும் நீங்க வந்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து வச்சுக்கிறேன் சரிங்களா. ஸோ இதோட எப்படி முடிச்சுக்கிறேன். சீ நெக்ஸ்ட் சரிங்க, டேக் கேர், பாய்.